யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதுதான் முக்கியம். இவங்க வேணும்னு விட இவங்க வேண்டாம். கொலைகாரன், கொள்ளக்காரன், மோசடி செய்கிறவன், ஏமாத்துறவன், இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? திமுகவுக்கு பொருந்தும். சிந்தித்து பாருங்கள். இந்த 10 உரிமைகள், சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், இதுதான் அடித்தளமே. சுயமரியாதையுடன் நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு சமூக நீதி வர வேண்டும், நாம் பெற்றாக வேண்டும். இதுதானே அடித்தளமே. நம்ம வாழ்க்கையினுடைய அடித்தளமே என்ன? எவ்வளோ காலமா அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் மக்கள். இது எல்லா சமுதாயத்துக்கும் சார்ந்தும். ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது சமூக நீதி என்று. இது எல்லா பட்டியலின மக்களுக்கு பொருந்தும், யாதவ சமுதாயத்துக்கு பொருந்தும், மீனவர்களுக்கு பொருந்தும், மலைக்கோரவர்களுக்கு பொருந்தும், சலவை தொழிலாளர் பொருந்தும், முடி திருத்துகின்ற சமுதாய வன்னியர்கள் உள்ளிட்ட அத்தனை சமுதாயங்களுக்கும் சமூக நீதி வேண்டும். காரணம், சமூகத்தில் பாதாளத்தில் இருக்கின்ற இந்த சமுதாயங்கள் முன்னுக்கு வந்து, அதுதான் சமூக நீதி. இதற்கு அடித்தளம் என்ன வேணும்? மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரியணும். எந்த நிலையில் இன்று இருக்கின்றார்கள் என்று தெரிவதற்கு என்ன செய்யணும்? அது சர்வே பண்ணணும், கணக்கெடுப்பு நடத்தணும். அது கணக்கு எடுத்தால்தான் தெரியும். இப்போ எந்த கணக்கு வச்சு தெரியுமா இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க? எந்த கணக்கு வச்சு தெரியுமா கொடுக்குறாங்க? 1931 எப்போ வெள்ளக்காரன் காலத்தில் எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடு.